மருத்துவர் பற்றாக்குறை இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? இதுவரை இதை குரல் கொடுக்கவே இல்லையே. நீங்க சொன்னாங்க இது அரசியல் மேடை அல்ல. இந்த மேடை மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி ஒருவரால் தாக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நலன் விசாரிப்பதற்கு வந்தேன். நலன் விசாரித்தேன். அது பற்றிய தகவலை சொல்லுகிறேன். ஒழுங்கான முறையில் சிகிச்சை அளிக்காத காரணத்தால் தான் அவர் தாக்குதல் நடத்திருக்காரு. அப்ப மருத்துவர்கள் மேலேயும் தப்பு இருக்குல்ல சார்? கத்தியை எடுத்தவர்கள் யாரும் தாங்கள் கத்தியை எடுத்ததை நியாயப்படுத்தி தான் ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க. என்னுடைய தாய்க்கு இதே மருத்துவமனை தான் சிகிச்சை பூரா நடந்திருக்குது. பல இடங்களில் மருத்துவ சிகிச்சைக்கு போயிருக்கிறாங்க. பிரைவேட்லையும் போயிருக்கிறாங்க. அரசு ஆஸ்பத்திரியும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கத்தி தான் தீர்வு அப்படின்னா எத்தகைய தீர்வு ஏற்கணும்? அதை நியாயப்படுத்த முடியாது. நியாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுடைய தாயாரே சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பில் என் பையன் செய்தது தவறு அப்படின்னு அந்த பையனோட அம்மாவே பேட்டி கொடுத்துருக்காங்க. செய்தியெல்லாம் வந்திருக்குது. சிகிச்சை கேள்விக்குள்ளாகும்போது அந்த சிகிச்சை கொடுத்த மருத்துவருடைய அணுகுமுறை சரியில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க தயார் வைக்கிறாங்க. இந்த சூழல்ல அந்த குற்ற சம்பவம் தவறுதான் என்று எல்லாரும் ஏற்றுக்கூடிய நிலையில மருத்துவருடைய சிகிச்சை சரியாக தான் இருந்ததாங்கிறத பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் அப்படி கருதல. இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு திரும்ப ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் போய் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. அங்கே மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க நமக்கு தெரியாது. அதனால இங்கே அது சரியாக பண்ணலை என்று சொல்வது சரியில்லை. குறிப்பாக இந்த கேன்சர் புற்றுநோய் இதில் சிகிச்சை அளிக்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்குங்கிறது பொதுவாக நமக்கே தெரியும். சிலருக்கு சில மருந்துகள் ஏற்காது, சிலருக்கு சில மருந்துகள் ஏற்கும். இது வைத்தியத்தில் அது இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எல்லோருக்கும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொருத்தருக்கும் உடலுக்கு ஏற்றவாறு ஏற்பது ஏற்காதெல்லாம் இருக்குது. அதனால இங்கே சரியாக அளிக்கலை, டாக்டருடைய அணுகுமுறை நல்லா இல்லை என்று சொல்வது சரியான கருத்து அல்ல. இன்றைய தினம் சரியான முறையில் சிகிச்சை அளிக்காம விக்னேஸ்வர் மேல உயிர் இழந்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, டாக்டர் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணல, டாக்டரே இல்லை அப்படின்றத முதல் குற்றச்சாட்டு. போராட்டத்துக்கு காரணமாக மருத்துவர் இல்லாத காரணம் இல்ல. இயக்குனரை கேளுங்க, அதுக்குரிய விளக்கத்தை இயக்குனர் அளிப்பார். இன்னைக்கு ஒருத்தர் அந்த விக்னேஷ் வேற, இந்த விக்னேஷ் வேற, ரெண்டையும் போட்டு ஒன்னாக்கிறாங்க. தயவு செஞ்சு மீடியாக்கள் கொஞ்சம் கவனமா செய்யணும். அந்த விக்னேஷ் வேற. அதாவது மருத்துவமனையில் டாக்டர்கள் பற்றாக்குறை இருக்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அது காலி இடங்களை நிரப்ப வேண்டும். அது அரசு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அது தொடர்ந்து அந்த கோரிக்கை வைக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக மருத்துவர்கள் நியமனம் செய்ய வேண்டாம், காலி இடங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி செவிலியர்கள் பற்றாக்குறைனா அந்த இடங்கள் நிரப்பப்பட வேண்டாம். அப்பதான் ஒரு சிறப்பான சேவையை செய்ய முடியும். பற்றாக்குறை இருக்கிற பொழுது வேலைப்பளு காரணமாக தான் நோயாளிகள்கிட்ட டாக்டர்கள் அணுகுமுறை, அதாவது கோமா பேசுறது, எரிஞ்சல் பேசுறது, சரியா பதில் சொல்லாததெல்லாம் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை எல்லாமே சொல்றாங்க. பற்றாக்குறையை போக்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு 6ஆம் மாதம் இந்த மருத்துவமனை திறக்கப்பட்டதுன்னா இன்னும் எத்தனை நாட்கள் இந்த பற்றாக்குறை இருக்கும்? ஒரு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, இன்னும் வரைக்கும் மருத்துவர்கள் செய்யணும்னா இங்க வரக்கூடிய பேஷண்ட் நிலைமை என்ன? இது தொடர்பாக உங்களோட நிலைப்பாடு, கட்சியோட நிலைப்பாடு என்ன சார்? பேஷண்ட் வர இந்த மருத்துவமனையை அதிகரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓராண்டு காலத்திற்குள்ளாக பேஷண்ட்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்குங்கிற அந்த உண்மையை நம்ம பார்க்கிறோம். திரும்ப சொல்லுவது ஓராண்டா 6 மாசமா என்பதெல்லாம் பிரச்சனை. எந்த ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிற இந்த கிண்டி மருத்துவமனை உட்பட காலியாக இருக்கிற இடங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது காரணமாக சுகாதாரம் இல்லைன்றதான் சார் காரணம். நாளுக்கு நாள் நோயாளி அதிகமாக வராங்கன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு சுகாதாரம் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம். புதுசா நோய் வந்துட்டு இருக்குது. கேளுங்க, புதுசா நோய் வந்துட்டு இருக்குது. புதுசா நோயாளிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. சுகாதார நடவடிக்கைகளை ஒரு பக்கம் மேற்கொண்டு தான் இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர் வச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலேயே இது ஆகிட்டு இருக்கிறது மாதிரி அப்படியெல்லாம் நம்ம அரசியல் ஆக்க வேண்டாம். நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரே கேள்வி, மருத்துவர்கள் பற்றாக்குறைன்னு சொல்றீங்க, காலத்தில் நிரப்பப்பட வேண்டும். அதோட முடித்துக் கொள்ளலாம். பண்றோம். உங்க வேண்டுகோளை ஏற்று போராட்டத்தை இல்ல தேவையானால் மக்கள் பிரச்சனைக்காக கம்யூனிஸ்ட் கட்சி போராடிட்டு தான் இருக்குது. தேவையானால் போராடும். நன்றி, வணக்கம்.